வணக்கம். இன்று பிரதோஷம். பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானையும் தரிசித்து நமசிவய என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் இம்மைப்பிணியில் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களிலெல்லாம் விடுதலை பெற்று பிறவிப்பிணி நீங்க பெற்று அந்த இறைவனுடைய சிவலோகத்தில் அமைதி தழுவ வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதுதான் பிரதோஷத்தினுடைய சிறப்பு. சூரியன் மறைவிற்கு முன்னால் 3.25 நாழிகை, சூரியன் மறைவிற்கு பின்னால் 3.25 நாழிகை, ஆக மொத்தம் 7.5 நாழிகை அந்த பிரதோஷ வேலை என்று சொல்லப்படுகிறது. சுமார் 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த பிரதோஷ வேலையாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய திருமந்திரம் ஞானசம்பந்த பெருமான் அருளிய நமசிவாய பதிகம், அப்பர் சுவாமிகள் எழுதிய நமசிவாய பதிகம், கோளறு பதிகம், இந்த மாதிரி பதிகங்களை எல்லாம் உறக்க பாடி வீட்டில் இருந்தாலும் சரி, சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, உறக்க பாடிக்கொண்டிருந்தால் நாம் இந்த பிறவியில் அடையக்கூடிய எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அதே சமயத்தில் சிவலோக பிராப்தியும் அடைவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீரும், நோய் நொடிகள் தீரும், உடல் நலம் மேம்பாடு அடையும், தொழில் மேம்பாடு அடையும், எதிரிகள் விலகி ஓடுவார்கள். எல்லா விதமான நன்மையும் கிடைக்கப்படக்கூடிய வழிபாடுதான் இந்த பிரதோஷ வழிபாடு. அதில் பதிகமும் பலன்களும் என்ற தலைப்பில் இந்த பிரதோஷத்தன்று வழிபடக்கூடிய பதிகங்களை எல்லாம் சொல்லி இறைவனை புகழ்ந்து ஏற்றி வழிபாடு செய்வதற்குரிய முறைகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஞானசம்பந்த பெருமான் அருளிய அந்த நமசிவாய பதிகத்தில் உள்ள பாடல்களை சொல்லி பிரதோஷ வழிபாடுக்கு உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய பதிகம் போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம்தான் முடி தேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. போதன் என்றால் தாமரை பூவில் இருக்கக்கூடிய பிரம்மன். போதன கண்ணன் என்றால் தாமரை கண்ணன் ஆகிய விஷ்ணு திருமால். அப்போ இந்த பிரம்மனும் திருமாலும் போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம்தான் முடி தேடிய பண்பராய். திருமால் பாதத்தை தேடி சென்றார், பிரம்மன் முடியை தேடி சென்றான். அதைத்தான் குறிப்பிடுகிறார். போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம்தான் முடி தேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர். பார்க்க முடியவில்லை, இவரால் பாதத்தை பார்க்க முடியவில்லை, அவரால் முடியை பார்க்க முடியவில்லை. யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. கடைசியில் நமசிவய 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 என்று சிவபெருமானை தஞ்சமடைந்தவுடன் பேரொளி பிளம்பாக திருவண்ணாமலையில் அந்த ஆதிசிவன் தோன்றினான், அவர்களுக்கு காட்சியளித்தான். அத்தகைய வல்லமை வாய்ந்தது இந்த நமசிவாய பதிகம், நமசிவாய மந்திரம் என்று சொல்கிறார். பிரம்மனும் மாலும் பிராணன் நானே என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரற்றி நின்றாரே என்கிறது இதற்குரிய திருமந்திர பாடல். ஒரு சமயத்தில் நான் தான் பெரியவன் என்று பிரம்மனும் திருமாலும் போட்டி போட்டுக்கொண்டு சிவபெருமானிடம் செல்ல, என்னுடைய அடியை ஒருவரும் முடியை ஒருவரும் சென்று பார்த்து வாருங்கள், யார் முதலில் பார்த்து வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று ஆதிசிவன் சொல்ல, அடியை தேடி அச்சுதன் சென்றான்.
முடியை தேடி பிரம்மன் சென்றான். இருவராலும் காண முடியவில்லை. அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி, அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே. என்னால் அடியை பார்க்கவில்லை என்று அச்சுதன் ஒப்புக்கொண்டான். ஆனால் முடியை பார்த்தேன் என்று பிரம்மன் பொய் சொன்னான். சிவபெருமனுடைய கோபத்திற்கு ஆளானான். இறுதியில் அவர்கள் இருவருமே நமசிவய நமசிவய என்று தஞ்சமடைந்ததன் காரணமாக அவன் பேரொளி பிளம்பாக திருவண்ணாமலையில் தோன்றி அவர்களுக்கு காட்சி தந்தான். அத்தகைய வல்லமை உள்ளது இந்த நமசிவய பதிகம் என்றுதான் இதை சொல்கிறார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவாரோ அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமை விளம்புகின்றேனே என்று ஒரு பாடலில் திருமந்திரத்தில் திருமூல தெய்வம் சொல்கிறார். பேரறியாத பெருஞ்சுடர் அது, அதனுடைய வேறறியாமை விளம்புகின்றேன், அதனுடைய அடி எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது, அதனுடைய பெருமையை விளம்புகின்றேன் என்று திருமூல தெய்வமே சொல்கிறார். அதைத்தான் திருஞான சம்பந்த பெருமானம் இந்த பாடலில் சொல்கிறார். ஆக நமசிவய நமசிவய என்று சொன்னால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எப்படி காட்சி தந்து அவர்களை ஏற்றுக்கொண்டாரோ அதை போல அன்பர்களையும் ஏற்றுக்கொண்டு கொள்வார் என்பது இந்த பாடலினுடைய மைய கருத்து. போதன் போதன கண்ணனும் அண்ணல்தன் பாதம்தான் முடிதேடிய பண்பராய், யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. இத்தகைய வல்லமையுடைய இந்த நமசிவாய மந்திரத்தை இடைவிடாது இந்த பிரதோஷ வேளையில் சொல்லிக்கொண்டு இறைவனை யாவார்க்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை என்று வில்வ இலையை கொண்டு வணங்கலாம், அரளி மலரை கொண்டு வணங்கலாம், செந்தாமரை மலரை கொண்டு வணங்கலாம், குமுத மலரை கொண்டு வணங்கலாம். எந்த மலர் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை கொண்டெல்லாம் வணங்கலாம். அப்படி வணங்கினால் நீங்கள் கிடைத்தேறுவது உறுதி. யாவார்க்குமாம் இறைவிற்கு ஒரு பச்சிலை, யாவார்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவார்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவார்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்கிறது திருமந்திரம். ஆக இந்த வழிகளில் எல்லாம் நாம் சிவதர்மத்தை போற்றி வணங்கி பின்பற்றி நடந்தால் இந்த பிரதோஷ வேளையில் நந்தியம்பெருமான் அருகில் நினைந்து கொண்டு இந்த நமசிவய 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 என்று இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த பிறவியில் நமக்குள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்று, பிறவிப்பினி முழுமையாக நீங்க பெற்று, சஞ்சித கர்மம் எல்லாம் நீங்க பெற்று, பிராரத்த கர்மம் எல்லாம் நீங்க பெற்று, ஆகாமிய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க பெற்று, மொத்தமாக நம் கர்ம வினைகள் எல்லாம் துடைக்கப்பெற்று யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம் என்பதுதான் இந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய முக்கியத்துவம். அதை அனைவரும் பின்பற்றி இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி மேன்மை அடையுங்கள் என்பதற்காகத்தான் இன்று இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். போதன் போதன கண்ணனும் மன்னல்தன் பாதம்தான் முடி தேடிய பண்பராய், யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே. அடுத்த பிரதோஷத்தில் மற்றும் ஒரு பதிகமும் பலன்களும் தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் விளங்குவதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று சொல்லி, வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.